இன்னைக்கு நமக்கு வேட்டைதான். அசத்திடுவோம். எதுக்கு இருக்கட்டும். சும்மா தொந்து. இப்பதான் குளிச்சிட்டு வந்திருக்கேன். அதான் குளிச்சுக்கலாம். நம்ம வீட்டு குழந்தை நிறைய தண்ணி வருது. மூடு இல்ல. மூடு இல்லையா? நீ என்ன கவிதையா எழுத போற? இன்னைக்கு பந்த். பந்தா? காலையில தினத்தந்தியில போடவே இல்லையே. இந்த நாட்டுல எதுக்குதான் பந்து பண்றதுன்னு இல்லாத போச்சு. காலையில தான் ஒரு இருந்த. இப்ப என்ன? ஐயோ ஐயோ, என்ன தொணங்கிறீங்க? பேசாம படுக்க போறீங்களா இல்ல நான் போய் கீழே படுக்கட்டா? ஒரு சேஞ்சுக்கு நான் வேணா கீழே படுக்கட்டுமா? ஏய், என்னடி முறைக்கிற? இனிமே நான் உன்னை தொட்டா கேளு. நீயே கைய கால புடிச்சு கெஞ்சினாலும் நான் உன்னை தொட மாட்டேன். இது இந்த கட்டில் மேல சத்தியம். முதல்ல சபதம் போட வேண்டியது, திடீர்னு பாதி தூக்கத்துல எழுப்பி கெஞ்ச வேண்டியது. இதே வேலை. ஏய், ஒழுங்கா தகராறு பண்ணாம ஒத்துழைச்ச உன்னை பீச்சுக்கு கூட்டு போவேன். சுண்டல் வாங்கி தருவேன். மெரினா பீச்சுக்குடி. பின்ன என்ன, மியாமி பீச்சுக்கா? என்ன ஆச்சு இவளுக்கு? காலையில இருந்து இப்படி முரண்டு பண்றா? என் டைமே சரியில்லை. நல்ல ஜோசியரா பார்த்து காட்டணும். இந்த சனியனுக்கு போய் 10 ரூபாய்க்கு மல்லிப்பு. சனியனே, கவிதை ஒன்னதாண்டி. என் பேரு லக்ஷ்மி. ஓஹோ, அப்படியா மிஸ்ஸஸ் லக்ஷ்மி சிவராமன்? எனக்கு ஃபுல் ஸ்லாக் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் இது எப்படி இங்க வந்தது? நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டும் என்னதா மிஸ்டர் சிவராமன். ஏய், புருஷன் பேரை சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா நாய? எனக்கு பிடிக்காத எவ்வளவோ சாரீஸ் நீங்க வாங்கி கொடுத்திருக்கீங்க. அதையெல்லாம் நான் இப்படி வீசலாமா? வீசி பாரு, என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண? என்னடி இவ்வளவு பெரிய பொட்டியோட எங்க கிளம்பிட்ட? என் அப்பா வீட்டுக்கு. உங்க அப்பா வீட்டுக்கா? உங்க அப்பா வீட்டை விட பொட்டி பெருசா இருக்க. நான் உன்னை பல தடவை அடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் அடிய வாங்கிக்கிட்டு அடிக்கிற கைதாங்க அணைக்கும் அப்படிம்ப. இப்ப நடனா அப்பா வீட்டுக்கு போறேன்னு புதுசா ஸ்டண்ட் அடிக்க. என்ன விஷயம்? அந்த லட்சுமி வேற, இந்த லட்சுமி வேற. பேசாதீங்க. இது அமெரிக்காவா இருந்தா அப்பவே பொண்டாட்டி புருஷனை டைவர்ஸ் பண்ணிருப்பான் தெரியுமா? அமெரிக்கா இந்தியா ஒண்ணா? அப்ப நீ புடவையை கேட்டு கவன மாட்டு. இதெல்லாம் சொல்லவே இல்லையே. யார் சொல்ல? அது ஒண்ணு இல்ல இல்ல இல்ல, இப்ப ஏதோ சொன்ன. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் போறேன். நான் இனிமே இங்க வர மாட்டேன். என்னால உங்க கூட வாழவே முடியாது. நான் போறேன். ஆமா, இது பாருங்க, இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். நான் போறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க சும்மா அடிக்கிறீங்க. நான் போறேன். அதான் போடி. தமிழ்நாட்டு பொம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இப்படிதான் ஓடுவீங்க பொட்டியை தூக்கிட்டு. அப்புறம் 10 நாள் கழிச்சு வந்து காலில் விழுந்து நீங்க தாங்க எனக்கு எல்லாம் பீங்க. என்னாச்சு இவளுக்கு? இருப்பா வரேன். இது யார் நடுவுல? ஹலோ, யாரையா பேசுறது? சிவராமா, நான் தான். நீங்களா சார்? ஏன்பா பொண்டாட்டி அடக்குறதுக்கு ஒரு உருப்படியான யோசனை சொல்லுப்பா. அதைத்தான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணுங்க. ஐடியா வந்தா சொல்றேன். நீங்க சொன்னபடியே செஞ்சுட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள தப்பு பண்றோமோன்னு ஒருத்தல இருக்குங்க. முதல்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். தனியா இருந்தா தான் அவருக்கு உன்னோட அருமை தெரியும். அப்படியா? பாத்துக்கிட்டே இரு, தானா உன்னை தேடி வர போறாரு. வருவாருல்ல? வர வைக்கிறேம்மா. இந்தாப்பா, நீ சொன்ன மாதிரியே வாங்கி வந்திருக்கேன். பூரி கிழங்கும் வடையும். தேங்க்யூ. என்ன சிவராமா, என்னாச்சு உனக்கு?
ஹோட்டல் சரக்கு தின்ற இன்னைக்கு சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான். ஐய், இந்த கதை தானே வேணாங்கிறது. உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து கோச்சிட்டு போயிட்டா. இது எனக்கு தெரியாதா? ஹெட்லார் சார் என்ன சாப்பிடுறீங்க? அவல். ரொம்ப டேஸ்டா இருக்கு. அவள் நல்லா மெல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. ஓஹோ. ஆஸ்பத்திரிக்கா? அழுதுக்குனே போனாங்களே. ஆஸ்பத்திரியில டாக்டர் ஊசி போடுவாங்களா, அதை நினைச்சாங்க, அழுதுக்குனே போயிட்டாங்க. இல்லையே, பெரிய பெட்டியை தூக்கிட்டுல போனாங்க. அது டாக்டர் ஊசி போட்டோம்னா நிறைய மருந்து கொடுப்பாங்க, எப்படி எடுத்துட்டு வருவாங்க, அதான் பொட்டி. விட்டா ஒரே அடியா சுத்துறியே. கோச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல. நீ என்ன சொல்றது? கோச்சிட்டு போயிருக்காங்கப்பா. இல்ல, இவன் போய் சொல்றான். எதுக்கு வீணா சந்தேகம்? சாயங்காலம் எல்லாரும் சிவரா வீட்டுக்கு போவோம். ஒய்ஃப் இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு திரும்பி வந்துருவோம். சரி. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவமானப்படுறதை விட அந்த பிசாசு கையில கால விழுந்து அதை வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம். அதான் கரெக்ட். சீக்கிரம் வந்துருங்க. ஏண்டி, ஸ்கூட்டர் எடுத்துட்டு தாம்பரம் வரைக்கும் லுங்குன்னு வந்திருக்கேன். வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட்ட குறைஞ்சா போயிடுவேன். அடிச்சு துவைச்சா இந்த கதிதான். நீ பாட்டுக்கு இதுவாச்சுன்னு கிளம்பி வந்துட்ட. நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? புருஷன் வயிறு காயுமேன்னு ஒரு கவலை வேணா? நல்லா காயட்டும். என்ன நீ சிம்பாலிக்கா பேசுற? நீ வீட்டை விட்டு கோயிச்சு வந்த விஷயம் ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, அதுக்காக தான் வந்திருக்கீங்களா? எனக்காக வரல. சரி உனக்காக தான் வந்திருக்கேன், கிளம்புடி. இது பாருங்க, அன்பா ஒழுங்கா நடந்துப்பீங்கன்னா நான் வருவேன், இல்லன்னா நான் இங்கே இருக்கேன். எங்க அப்பா எனக்கு சோறு போடுவாரு. உங்க அப்பா உனக்கு சோறு போட முடியலன்னா எனக்கு கட்டி கொடுத்தான். உங்க அப்பா எப்படி சோறு போடுவான்? ரேஷன் கார்டுல உன் பேர் கிடையாது. பாருங்க, இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் வரவே மாட்டேன். ஆபத்துக்கு பாவம் இல்ல. இப்ப இந்த சனியன் கையில கால்ல விழுந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுவோம். அப்புறம் ஒரே அமுக்கு அமைக்கிடுவோம். இல்ல ஆபீஸ்ல நம்ம இமேஜ் புட்டுக்கும். என்ன யோசிக்கிறீங்க? சரி, அன்பா பிரியமா நடந்துக்கிறேன். வா. என்ன பதிலே சொல்லாத போயிட்டா? லக்ஷ்மி, நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்லாத போற. வீட்ல எனக்கு உதவியா இருப்பீங்களா? உதவியா இருக்கேன். ரேஷன் வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன். பால் வாங்கிட்டு வருவீங்களா? வாங்கிட்டு வரேம்மா. இனிமே அடிக்கவே கூடாது. அடிக்கவே மாட்டேன். ஆமா, மத்தியானம் சாப்பிட்டீங்களா? நீ நல்லா மூக்க பிடிக்க தின்னுருப்பிய. நீங்க சாப்பிட்டீங்களோ இல்லையோ நினைச்சு நானும் சாப்பிடல. சாப்பிடலையா? என்ன நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்க? அப்புறம் இதுக்கு வீட்டை விட்டு நீ கிளம்பி வந்த? என் நிலைமை அப்படிங்க. உன் நிலைமை அப்படி, என் நிலைமை எப்படின்னே தெரியலையே. அப்பா நான் வரேன். இந்தாங்க புடிங்க. என்ன பூஜாவை கையில கொடுக்குற? என் நிலைமை அப்படிங்க. என்ன எதை கேட்டாலும் அதையே சொல்ற? என்ன மாப்பிள, என்னது கையில? பார்த்தா தெரியல? பூஜா அந்த காலத்துல ஏதோ தூக்கிட்டு அத்தை பின்னாடி ஓடுனீங்க. இந்தாங்க புடிங்க. மாமா, நீங்க வாங்கி கொடுத்த ஸ்கூட்டர் அடிக்கடி மக்கர் பண்ணுது. ஸ்கூட்டர் நல்ல ஸ்கூட்டர் தான், சரியா மெயின்டைன் பண்ண தெரியல. அப்போ ஒரு ஓது கொடுத்து பாருங்களேன். வேணாம், அப்புறம் இது பாட்டு கோச்சிட்டு எங்க போய் நிக்கும். அப்புறம் நான் போய் கூட்டு வரணும். அப்பப்போ ஒழுங்கா சர்வீஸ் பண்ணா ஏன் அது தகராறு பண்ணுது? நான் ஒழுங்கா சர்வீஸ் பண்ணி டெய்லி ஆயிலும் போடுறேன், அப்படியும் தகராறு பண்ணுது. அது நிலைமை அப்படிங்க. என் நிலைமை இப்படி. வரேன்ப்பா. மாப்பிள, பூஜா பத்திரம். இந்தாங்க. நேரம் ஒண்ணு. சரிங்க. இத சொல்றேன். வா. இது மளிகை கடை லிஸ்ட், இது கரிகா லிஸ்ட். வரும்போது மறக்காம இதயம் நலனை வாங்கிட்டு வாங்க. நான் போய் மளிகை சாமான் வாங்கணுமா? உங்களை துவைச்சு போடுங்க, சமைச்சு போடுங்க நான் சொல்றேன். போய் இதயம் நலனை வாங்கிட்டு வாங்க தானே சொல்றேன். அப்படி என்ன இதயம் நல்ல விசேஷம்?
இதெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம். போய் வாங்கிப்பாங்கன்னா வாங்கிட்டு வர வேண்டியதானே, போங்க. அப்படியே நான் 2 பிளேடு வாங்கிக்கிறேன். எதுக்கு? அது ஆம்பளைங்க சமாச்சாரம். ஐயோ கஷ்டம். இனிமே இவ்வளவு கேட்டுதான் ஷேவ் கூட பண்ணிக்கணும் போல இருக்கு. ஹலோ. ஓ லக்ஷ்மியா, நீங்க சொன்ன மாதிரியே அவர் என்ன இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்பதான் மார்க்கெட்டிங் நான் அனுப்பிச்சிருக்கேன் அவரை. அது மட்டும் பத்தாது, பால் பூத்து, ரேஷன், மாவு மிஷின் எல்லாத்துக்கும் அனுப்பு. ஐயோ பாவங்க, அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. பழக்கப்படுத்து. அடிக்கடி எரிஞ்சு விழு, கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வீசு. ஏ லட்சுமி, வீட்ல அப்பள குழவி இருக்கா? என்னது இது? அப்பள குழவிலாம் வந்து விழுது. சிவராமன் தன் பொண்டாட்டிய தன் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கான். சிவராமா, சனிய சனிய. யாரும்மா சொல்ற? உங்களை இல்ல, கொண்டாங்க சப்பாத்திய சொல்றேன். சரியாவே வரமாட்டேங்குது. சிவராமா இல்லம்மா. அதே மார்க்கெட்டுக்கு போயிருக்குது, வரும். குந்துங்க. அது மார்க்கெட்டுக்கு போயிருக்கு, வருமா? என்ன இது சிவராமனை மிருக ஜாதியில சேர்த்துருச்சு? சிவராமன் பொண்டாட்டி தானா இது? இல்ல நம்ம வீடு கீடு மாறி வந்துட்டோமா? ஐயோ, இது ஈராக் யுத்தம் இங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, என்ன ஆச்சு இந்த பொம்பளைக்கு? நம்ம வீட்டு சூழ்நிலை இங்க நிலவுதே. ஐயோ ஐயோ. அடியடங்கும் வாழ்க்கையடா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்ன? இந்தா, நீ கேட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ரேஷன்ல ரவை நாளைக்கு தான் போடுவானா, பாமாயில் என்னைக்குமே போட மாட்டானா. சரி சரி, முதல்ல சப்பாத்தி போட்டு கொடுங்க. ஏய், போனா போகுதுன்னு சொல்லி கறியா வாங்கிட்டு வந்திருக்கேன். சப்பாத்தி நான் போடணுமா? இங்க பார். சும்மா கத்தாதீங்க. கத்துனா உங்களுக்கு பிபி ஏறும், பிபி ஏறினா கை நீளும், கை நீண்டா அடி வாங்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூட்டர் எடுத்துட்டு அங்க வரணும். எதுக்கு இதெல்லாம்? உட்காந்துட்டு வேலையை கவனிங்க. அட்லீஸ்ட் பெட்ரோலாவது கொஞ்சம் மிஞ்சும். ஓகே, எதுக்குதான் இன்னும் பேசிட்டே இருப்பீங்களோ? தேங்க்யூமா. சிவராமா, என்ன நல்லா பெசைறிய, நானும் பெசையட்டுமா? ஐயோ நீங்களா? என்ன சார் எங்க வீட்டுக்குள்ள இருந்து வரீங்க? எப்போ வந்தீங்க? நீ தோல் மேல புடலங்காய தூக்கி போட்டுக்கிட்டு வந்திய, அதுக்கு முன்னாடியே உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். பாத்துட்டீங்களா? அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு. நீ பண்ணா ஜாலி, நான் பண்ணா ஜால்ரா இல்ல சார். லக்ஷ்மிக்கு ஹிஸ்டீரியா. ஹிஸ்டீரியாவா? தமிழ்ல லூசும்பாங்க. நம்ப முடியலையே. நம்புறேன் நம்புறேன் நம்புறேம்மா. இப்ப நம்புறீங்களா சார்? லூச வெள்ள அமிச்சா என்ன ஆகும்? அதான் நானே போய் எல்லா காரியமும் செய்யறேன். ரொம்ப அடக்கி வச்சிருந்தா இது மாதிரி எல்லாம் ஆகுமா? உங்களுக்கு கூட இது மாதிரி எல்லாம் ஆயிருக்கணுமே. சிவராமா, யார பார்த்து என்ன சொல்ற? சாரி சார். ஐயோ, ரொம்ப நாளா பறக்கும் தட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டோம்பா. கொஞ்சம் இருங்க, பறக்கும் குக்கர், பறக்கும் அடுப்பு எல்லாம் வரும். ஐயோ, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, நீங்களும் அடிச்சுக்கீங்க. ஆள விடுங்கப்பா. இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா ஏற்கனவே உன் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் கஷ்டம் என்னோட. இந்தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. புடிங்க. என்ன ராஜினாமா லெட்டரா? என்னை விட்டே போயிட போறியா நீ? அவ்வளவு சுலமா உங்களை விட்டுருவேனா? படிங்க. காதல் வாழ்க. லவ் லெட்டரு. என் பிரியமான மாஜிக் காதலி தெய்வநாயகி. அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதி அதை என் கையிலேயே கொடுப்பேன். சார் என்னோட ரசனை அவ்வளவு கேவலமா நினைக்காதீங்க. லெட்டர் மேல படிங்க. உன்னோடு பாடித் திரிந்த அந்த நாட்களை இன்னும் நான் மறக்கவில்லை. நீ ஒரு உதவாக்கரையோடு ஓரம் கட்டி 4 வருடங்கள் ஆனாலும் என் பித்து பிடித்த மனது பழைய நாட்களிலேயே ஒட்டி உறவாடுகிறது. ஒருமுறை உன்னை பார்க்க விளைகிறேன். இப்படிக்கு கல்லூரி காதலன் மல்லிக் பாபு. எப்படி? யாரா அந்த மல்லிக் பாபு? ஆனந்த் பாபுவோட அண்ணன், சோபன் பாபுவோட தம்பி. நீங்க வேற. மல்லிக் பாபுங்கிறது ஒரு கற்பனையான பெயர் சார். நீங்க இந்த லெட்டர் ஒரு கவர்ல போட்டு ஒட்டுறீங்க. உங்க பொண்டாட்டிக்கு நேரம் அதை கிழிக்கிறீங்க, படிக்கிறீங்க. ஏற்கனவே நான் தான் படிச்சிட்டேன். இன்னொரு தடவை படிக்கிறீங்க. கோபத்தோட உங்க மூஞ்சில விட்டு எறியறீங்க. ஏன்பா, எவனோ ஒரு பொறுக்கி பேமானி கழுத எழுதுன்னு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க சும்மா விட்டுருவீங்களா?
ஏண்டி நெருப்பு இல்லாத புகையுமா உடம்புன்னா சொறி இல்லாத அரிக்குமான்னு கேட்டு இனிமே நான் அவங்க கூட வாழ மாட்டேன் டைவர்ஸ் அப்படிம்பீங்க. உடனே அந்த அம்மா உங்க கால்ல விழுந்து மன்னிச்சிருங்கன்னு அழுவாங்க. அவ்வளவுதான் சரணாகதி. வாட்? தெய்வம் என் கால்ல விழுந்து கதறுவாளா? ஐயோ, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. சொல்லு 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 சொல்லு. அதுக்கப்புறம் உங்க கை ஓங்கும். உங்க பொண்டாட்டி பல்லு போன பாம்பு தான், பதவி போன எம்எல்ஏ தான். அப்புறம் என்ன, உங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு தான்.